அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு முழக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தமிழ்நாட்டை ஒரு தலித் ஆள வேண்டும் சொல்லிட்டு அவருடைய கணீர் குரல்ல ஒன்று பேசுவார். தமிழ்நாட்டை ஒரு தலித் முதலமைச்சர் ஆக வேண்டும். அதற்காக நாம் ரத்தம் சிந்த கூட தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றத அவருடைய முழக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு கோழையை கூட ஒரு மாவீரனாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு பேச்சாற்றல் மிக்கவர் யாருன்னா பூவை மூர்த்தி அவர்கள் தான். அப்ப நீங்க கேட்டதுபடி இன்றைக்கு அண்ணன் பூவை மூர்த்தி அவர்கள் இருந்திருந்தார், அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். சொல்றாங்க இல்லையா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்தா அப்படியே ஹைகோர்ட்டே அதிரும் சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்தவர் அண்ணன் பூவை மூர்த்தியார். அவருடைய தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஒரு அரசியல் குரு யாரான்னு கேட்டா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய அந்த அரசியல் பயிற்சி பெற்றதில் பயின்ற ஒரு நபர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஜெகன்மூர்த்தி அவர்கள் சொல்வது போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலித் அமைப்புகளுக்குமே ஒரு தாய் கட்சி எதிரானா புரட்சி பாரதம் கட்சி தான். ஏன்னா அவர் எங்கேயுமே யாருமே போயிட்டு நீ கத்தி எத்துமே வெட்டுறா, நீ அவன் நடுறா அப்படிலாம் சொல்ல, படிப்பு மட்டுமே தான் உன்னை மாற்ற சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் பல 100 வழக்கறிஞர்கள் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் இருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கில் இருக்காங்கன்னா, அதற்கெல்லாம் தொடக்க புள்ளி யாரானா அண்ணன் பூவை மூர்த்தியார் தான். அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை போலவே பல வழக்கறிஞர்களை உருவாக்குறாரு.